அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி அறிவித்தார். சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு அதே பல்கலையில் படித்து வந்த மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அங்கு வந்த நபர் இருவரையும் மிரட்டி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தார். பல்கலை வளாகத்திலேயே நடந்த பாலியல் வன்முறை தொடர்பாக கோட்டூர்புர் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். இவர் திமுக பிரமுகர் என்பது விசாரணையில் தெரியவந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 3 பெண் IPS அதிகாரிகள் இடம்பெற்ற சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விரிவான விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் திருட்டு, ஆள்கடத்தல், வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஞானசேகரன் ஈடுபட்டது தெரியவந்தது. விசாரணையை முடித்த சிறப்பு புலனாய்வு குழு நாகசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இறுதி வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் இன்று போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதில் ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்தார். 11 குற்றச்சாட்டுக்கள் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளன என்று நீதிபதி அறிவித்தார். தண்டனை விவரம் ஜூன் 2 அறிவிக்கப்பட உள்ளது.